ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான டாபிக் ஃபினான்ஷியல் பிளானிங். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஜூர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அல்லது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற பிளானை இம்ப்ரூவ் பண்ண விரும்பினாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபினான்ஷியல் பிளானிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரோடக்ஷன், பெனிஃபிட்ஸ், ஸ்டெப்ஸ் டு கிரியேட், அவாய்ட் காமன் மிஸ்டேக்ஸ், டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், டேக்கிங் கண்ட்ரோல். இன்ட்ரோடக்ஷன் ஃபினான்ஷியல் பிளானிங். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது உங்களோட கோல்ஸை செட் பண்ணி நீங்கள் இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற கோலை சென்று அடைவதற்கான ஒரு ரோடு மேப் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட இன்கம், ஸ்பென்ஸ், அசெட் அண்ட் லியாபிலிட்டி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களோட லாங் டேர்ம் கோலோட ஒத்து போகிற ஒரு பிளானை உருவாக்கணும். இதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் பிளானிங். செகண்ட், பெனிஃபிட்ஸ். ஃபினான்ஷியல் பிளானிங்கோட ப்ரைமரி பெனிஃபிட் என்னென்னா, இது உங்களோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான திறனை உங்களுக்கு வழங்கும். அது நீங்கள் எங்கேயாவது வெக்கேஷன் போகிறதுக்கு சேவ் பண்ண நினச்சாலோ, அல்லது ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலோ, அல்லது உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணாலோ அதுக்கு தேவையான ரோடு மேப்பை இது நமக்கு உருவாக்கி தரும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு வேலை இழப்பு, எதிர்பாராத மருத்துவ செலவு, இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத செலவுகளிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க உதவுகிறது. அடுத்ததாக தேர்டு, ஸ்டெப்ஸ் டு கிரியேட் ஏ ஃபினான்ஷியல் பிளான். ஸ்டெப் 1, ஆசஸ் யுவர் கரண்ட் லியாபிலிட்டி சுச்சுவேஷன். உங்களோட தற்போதைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களோட இன்கம், எக்ஸ்பென்சஸ், அசெட்ஸ் அண்ட் டெப்ட்ஸ். இதை எழுதுறது மூலமாக நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். இதன் மூலயமா எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நீங்கள் நினைக்கிற கோலை ஃப்யூச்சரில் அடைய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸ்டெப் 2, கிளியர் ஃபினான்ஸ் கோல். நாம் தெளிவான மற்றும் அடையக்கூடிய நிதி இலக்குகளை மட்டும் அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கான முன்பணம் சேமிப்பது, உங்கள் குழந்தைகளின் கல்வி கடனை செலுத்துவது, அப்புறம் உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை சேமிப்பது, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கோல் செட் பண்ணுறது இந்த ஃபினான்ஷியல் ஜூர்னியில் உங்களை ஃபோக்கஸாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்க வைக்கும். ஸ்டெப் 3, கிரியேட் ஏ பட்ஜெட். இப்போ பட்ஜெட்டை பற்றி பேச போகிறோம். பட்ஜெட் ஒரு ரோடு மேப் மாதிரி உங்கள் ஃபினான்ஸுக்கு. அப்புறம் உங்கள் இன்கம்மை எப்படி உங்களோட எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு கொடுக்க உதவும். உங்களோட ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ணுறது மூலமாக உங்கள் பட்ஜெட்டோட நீங்கள் ஒட்டி இருக்கலாம். ஸ்டெப் 4, டெவலப் ஏ பிளான், அச்சீவ் யுவர் கோல்ஸ். நீங்கள் கோலை செட் பண்ணி பட்ஜெட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் ஒன்று டெவலப் பண்ணணும். இதுக்காக நீங்கள் உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களோட எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணுறது, உங்கள் கடனை அடைக்கிறது அல்லது உங்கள் ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸில் இன்வால்வ் ஆகணும். ஸ்டெப் 5, ரிவ்யூஸ் அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் பிளான் ரெகுலர்லி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒன்றா இருக்குது. அப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கோல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியை அப்பப்போ எடுத்து ரிவ்யூ பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃபோர்த்து, காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் ஃபினான்ஷியல் பிளானிங். இதுலேயும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1, நெக்லெக்டிங் டு எஸ்டாப்ளிஷ் கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஃபினான்ஷியல் பிளானிங்கில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கோலை செட் பண்ணுறதை புறக்கணிக்கிறது. நீங்கள் ஒரு நோக்கமே இல்லாமல் பணத்தை சேர்த்திங்கன்னா அது உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு போக வேண்டிய பாதையை ரொம்ப சேலஞ்சிங்காக மாற்றிடும். ஸ்டெப் 2, ஃபெயிலிங் டு கிரியேட் ரியலிஸ்டிக் பட்ஜெட். அடுத்ததாக ஒரு காமன் மிஸ்டேக் என்னென்னா, ஒரு யதார்த்தமான பட்ஜெட்டை உருவாக்க தவறுறது. பட்ஜெட் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளோட இன்கம்மை எஃபெக்டிவாக அலோகேட் பண்ணவும், நம்மளோட ஸ்பென்ஸ்க்கு முன்னுரிமை அளிக்கவும் உதவும். அதனால் நமக்கு பொருத்தமான வகையில் நல்ல ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டெப் 3, நாட் பில்டிங் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த குரூஷியல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். மெடிக்கல் எமர்ஜென்சிலேருந்து கார் ரிப்பேர் வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நம்ம லைஃப்பில் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சேலஞ்சிங்கான டைமில் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்க நமக்கு ஃபினான்ஷியல் சேஃப்டி தேவைப்படுது. ஸோ அதனால் 3 to 6 மந்த்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸை நாம் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். ஸ்டெப் 4, இக்னோரிங் டெப்ட் மேனேஜ்மெண்ட்.
உங்களோட டெப்ட் மேனேஜ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை தடுக்கக்கூடிய ஒரு பொதுவான தவறுகளில் ஒன்று. அதிக வட்டி கடனை கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அது மூலயமா ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்டை முதல்ல கிளியர் பண்ணணும். ஸ்டெப் 5, நெக்லெக்டிங் ரிவைஸ் அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் பிளான் ரெகுலர்லி. நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் போது நம்ம நிதி நிலைமையும் மாறலாம். உங்கள் கோல்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸை ரிவைஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் பிளான் பொருத்தமாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்யலாம். 5th, டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். பட்ஜெட்டிங் ஆப்ஸ். பட்ஜெட் ஃபினான்ஷியல் பிளானிங்கோட ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பில்லர். இப்போ இருக்கிற காலத்தில் யாரும் பேப்பரில் எழுதுறதோ மேனுவல் கால்குலேஷன் பண்ணுறதோ விரும்புறதில்ல. இதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்துடுச்சு. ஆப்ஸ் லைக் மின்ட், ஒய்னாப் அண்ட் பாக்கெட் கார்டு. இதில் கஸ்டமைசபிள் பட்ஜெட் கேட்டகரிஸ் அண்ட் ரியல் டைம் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் அல்லது நோவேஸ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அது சரியான மாற்றத்தை ஏற்படுத்தும். ராபின்ஹுட், வான்கார்டு அண்ட் சார்லஸ் ஷாப் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ETF வரைக்கும் நமக்கு தேவையான அளவு டேட்டாவை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் டூல்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டான ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைலை செட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சில டூல் நான் சொல்கிறேன். அது என்னென்னா பர்சனல் கேபிட்டல், பெட்டர்மெண்ட் அண்ட் ஃபெடிலிட்டி ரிட்டையர்மெண்ட் பிளானர். அடுத்ததாக எஜுகேஷன் ரிசோர்ஸஸ். புக் அண்ட் போட்காஸ்ட் முதல் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் வெபினார் வரை நமக்கு எது விருப்பமோ அதன் மூலயமா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்ம கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேவ் ராம்சேயின் த டோட்டல் மணி மேக்ஓவர், பெஞ்சமின் கிராமின் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், டெய்லர் லாரிமோரின் த போக்லேகெட்ஸ் கைடு டு இன்வெஸ்டிங். இதெல்லாம் நீங்கள் வாங்கி படித்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை வளர்த்துக்கலாம். 5th, டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர். உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் இது எல்லாமே தேவை. உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை ஆக்சஸ் பண்ணுறது மூலியமாகவும் கிளியரான கோல்ஸை செட் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு நல்ல பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸை உருவாக்குறது மூலியமாகவும் உங்கள் ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட ஃபினான்ஷியல் சேஃப்டி அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு வழிவகுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.